இப்ப நம்ம 2வது கல்யாணத்த பத்தி பேசியிருந்தோம். ரீசென்ட்டா ஒரு நடிகை வந்து 2வது கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் புகழ் சம்யுக்தா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அனிருத் ஸ்ரீகாந்தி அப்படின்றவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவரும் ஏற்கனவே திருமணம் ஆனவர். ஆனாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சம்யுக்தாவோட முன்னாள் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அப்படின்றாங்க. இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட வந்து கரெக்ட் பண்றதுன்றது. சோ இப்ப அந்த கல்யாணம் வந்து அவங்க கோவில்ல பண்ணியிருக்கிறதாவும், ஆனா அது வந்து செல்லாது அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. இதுல என்ன சார் நடந்துட்டு இருக்கு உண்மையா? நிறைய பேரு ம். கோயில்ல வெளிப்புறத்துல இருந்துகிட்டு மாலையை மாத்திடுவாங்க. ஆமா. அதை வந்து யாரும் தடுக்க முடியாது. ம். திருப்பதி கோயில்லையும் ம். கல்யாணம் பண்ணா அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு. ஆமா. அந்த விதிமுறைகள் கட்டணம் எல்லாம் அவங்க விதிமுறைகளை சரியா இருக்கான்னு சரிபார்த்த பிறகு கட்டணம் வாங்கி முறையா அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி இந்து மத அறநிலையத்துறையிலையும் திருமணத்துக்குன்னு சில சட்ட விதிகள் இருக்கு. என்னுடைய மகள் திருமணம் கூட திருப்பூர் முருகன் கோயில நடந்துச்சு. ம். 15 நாட்களுக்கு முன்னாலேயே மணமகன் போட்டோ, மணமகள் போட்டோ, ஆமா. 2 அப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும். அம்மா போட்டோ, ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்த பிறகுதான் ம். அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ம். அப்படி இருக்கும்போது இவங்க தடாலடியா போவாங்க, மாலையை மாத்திப்பாங்க. அந்த திருமணம் செல்லாது. ம். அது சட்டத்துக்கு உட்பட்டது அல்ல. இப்போ இந்து அறநிலையத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா கூட அதை எடுத்து 10 நாள்ல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல கொண்டு கொடுத்தா அவங்க அட்டஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமா. இதுதான் நடைமுறை. ம். இந்த நடைமுறையை அவங்க பின்பற்றினார்களா என்பது எனக்கு தெரியும். ம். ஏன்னா 2 பேருமே டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் அதெல்லாம் கொடுக்கணும். அதனால அது செல்லுமா செல்லாதாங்கிற சந்தேகம். ம். So அவங்களோட கல்யாணம் எனவே வந்து செல்லாது. நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு என்னன்னா, கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதுவும் கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அது கிட்டத்தட்ட அது வந்து திருமணம் மாதிரி திருமணம் அல்ல.